ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கேட்டுட்ருக்கீங்க, நீங்களாம் ஃபாரினில் இருக்கீங்களே, அங்கே வந்து தமிழர்களுடைய பண்டிகையெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுவீங்களா, விசேஷ தினங்கள்லாம் வந்து கொண்டாடுவீங்களா, அந்த நாட்டில் வந்து அதுக்கு அலோவ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாங்க, இங்கே வந்து எந்த பண்டிகை தினங்களாக இருந்தாலும் சரி தான், எந்த தமிழர்களுடைய விசேஷ தினங்களாக இருந்தாலும் சரி தான், நம்ம வந்து வீட்டுக்குள்ளாரையே வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிறதுக்கு இங்கே எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாதுங்க, எந்த தடையும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி தான், தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி தான், பண்டிகை தினத்தன்னைக்கு நான் வீட்டில் இருந்துட்டேன்னா கண்டிப்பாக அந்த விசேஷ தினத்தை செமையாக செலிப்ரேட் பண்ணிவிடுவேங்க. அதே மாதிரி தான் இந்த வருஷம் திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வடை பாயசம் பண்ணியிருந்தேன். ஈவினிங் வந்து அவள் ரெசிபி ட்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சாயந்தரம் வாசலில் செமையாக ரங்கோலி போட்டு அகல் விளக்கெலாம் ஏற்றி இந்த வருஷம் திருக்கார்த்திகை தீபத்தை வந்து செமையாக செலிப்ரேட் பண்ணிட்டேங்க. அவள் ரெசிபி வந்து டீட்டெயிலாக வந்து லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. டைம் இருக்கும்போது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.